வணக்கம் யா. ஸோ இந்த நாளுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ த டே இஸ் அஃபிஷியலி ஹியர். ஸோ நம்ம என்ன யோசிச்சோமோ அதை விட பயங்கரமாக காலையிலேருந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே கீழே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டிவியை விட்டு எந்திரிக்கவே கிடையாது. காலையிலேருந்து டிவி மாதிரியே உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம டிவிக்கேவோட மீம்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த மீம்ஸ்லாம் வேறு. பட் நம்ம இப்போ பார்க்க போகிற மீம்ஸ் பார்த்திங்கன்னா அண்ணன் சிஎம் ஆயிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கிட்டத்தட்ட ஆயிட்டாரு. பட் ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதெல்லாம் மீமாக எடுத்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி போயிட்டு எல்லா மீம்ஸ்லாம் பார்க்கலாம். பட் அண்ணே ஒன்றே ஒன்று சொல்லணுண்ணே, நீ வேறு லெவலுண்ணே. 1000 பேர் 1000 விஷயம் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. கூட்டம் ஓட்டா மாறாதுனாங்க. மொத்தால மொத்த பெதியை பந்தாடிட்டு இருக்கிற சூப்பர்ண்ணே. தி ஒன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் நேற்று. அது கரெக்டாக மேட்ச் ஆகுதுண்ணே. வேறு லெவல். வாங்க நம்ம போய்ட்டு மீம்ஸ் பார்க்கலாம். சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. கம் ஆன் லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு பார்ப்போமா? ஜீவா அண்ணன், ஆக்டர் ஜீவா அண்ணன். எல்லாரும் வயிறுலாம் இருக்காங்க போல், வேறு லெவலில். ஏகே இந்த ஸ்டேட்டு சிஎம் இருக்கானே, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். ஆமாம்ல, இனிமேல் எல்லாருமே எப்படி சொல்லுவாங்க, அவரே ஃப்ரெண்டுங்க சிஎம் அப்படின்ட்டு. ஆனால் யாருமே சிஎம் ஆகுறதுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. பட் ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி சாயந்தரம் எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வருவாங்க. அது என்னென்னு தெரியலப்பா. இந்த ஒரு 3D மாடலிங் இது செம்மையாக இருந்துச்சு, க்யூட்டாக. டான்ஸ்லாம் ஆடுறாரு பூக்கி. இருக்குல்ல அது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். சொன்ன பண்ணி காமிச்சனே, வேற லெவல். நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டாங்க பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி, அதாயா ஹைலைட். அதாண்டா எங்கள் தளபதின்ற மாதிரி மாசுராடி. இந்த ஒரு இதுவுமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட இருக்கு. இந்த போ செம்மையாக இருக்குல்ல, இப்படி பண்ணிட்டு இது செம்ம கிட்ட இருந்துச்சு. எல்லாத்துக்குமே பயங்கரமாக இருந்துச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா சொல்கிறாங்க சார். ஒரு கொம்பண்டா பையன் சார், அவன் அப்போ ஐட்டங்கார கூட கிடையாதான். இந்த ஏரியாவில் அவன் தான் சார் பெரிய கை. நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொல்ல? சாவடி பெரிய கை ப்ரோ. மாசில் சொன்னதை செஞ்சார். அதுவே இங்கே ஒரு பெரிய விஷயந்தான். சிஎம் ஆகிறது 2வது பட்சம் தான். பட் ஆனால் சொன்ன மாதிரி வந்தார். அதுதான் மேட்ரு. இப்போ வரேன் அப்போ வரேன்ட்டுலாம் வராமல் ஓடல. நாளைக்கு எனக்கு பர்த்டே தெரியுமா? ஆக்சுவலி இவங்க வேறு குறுக்க வந்துக்கிட்டு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போறியா? நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு. அப்போது நான் முக்கியம் இல்லையா உனக்கு? ஏம்மா அவரு சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேங்கிறியம்மா. இன்றைக்கி வீட்டுக்கு போயிருக்காங்க போல், அது அவங்க பர்சனல் தான். பட் இருந்தாலும் இதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும். காலையிலேருந்து பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏம்மா நீ பர்த்டே அதுவுமா எதுக்குமா நீ அங்கே போய் தேவையில்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். ரியல் இன்டு ரியல் சிஎம் ஏரியாடா. சிஎம் எங்களுக்கு தெரியாதா? அப்போ கேப்டன் மைக்கேல், இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சூப்பர். எங்கடா போனீங்க? கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே எங்க போனீங்க? சும்மா கர்றேனா? என்னென்ன விட்டாங்க இத்தனை நாளா? 10 சீட்டு கூட வாங்க மாட்டான்னு சொன்னாங்க. 234 இல்ல 10 ரங்கராஜ் பாண்டே. அது நம்ம புரிஞ்சுக்கணும். 10 சீட்ல தனியா முடியும். திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நாங்க 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம்.
100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிரும். ஜெயிச்சாச்சு பாலடி. பேச மாட்டேன். தாவேகா தனித்து கூட்டணி வச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்து இவர் வந்து பாலிடிக்ஸ் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். சொன்னதை காப்பாற்றினா நல்லாயிருக்கும். ரமேஷ் வாஸ் ரைட். ஹிஸ்டரி வில் ரிப்பீட். 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். இதை நடத்தியே தீருவோம். எத்தனை அதட்டல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்கும் வரை ஓட மாட்டோம். சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே பதவியில இருந்து ஓய்வு எடுத்துட்டாரு. இனிமே அண்ணா புரியாத கேப்டன் பதவி எப்படிங்க சிவா சன்ன டைரக்டா வாங்கிட்டு இருக்கீங்க. என்னடா இது? ஏன்டா காலைல அப்படிதான் இருந்துச்சு. 3:38 டப்புன்னு ஏறிச்சானா.